நம்பர் 2, ஜெபம் சுபம் தரும். சுபமா மாறும். ஆனா எது வேணும்? ஜெபம் இருந்தாதான் சுபம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது பாருங்க, அந்த அன்னாள் அம்மாவுடைய வார்த்தையை கவனிங்களேன். அப்பொழுது அன்னாள், என் இருதயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு ஒரு சுபம் நடந்துடுச்சு, அவளுக்கு ஒரு நல்லது நடந்துடுச்சு, அவள் குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடந்துடுச்சு, அவள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துடுச்சு, அவள் எதிர்பார்த்த நல்லது நடந்துடுச்சு, அவள் வேண்டின நல்லது நடந்துடுச்சு, அவள் ஆசைப்பட்ட நல்லது நடந்துடுச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்கார தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த செப்டம்பர் மாதம் நீ எதிர்பார்த்து வந்த நல்லது உனக்கு நடக்கும். உன் பிள்ளைகளுக்கு நடக்கும், உன் குடும்பத்துக்கு நடக்கும், உன் வாழ்க்கைக்கு நடக்கும். இந்த மாதம் ஒரு சுபம் நடக்கும். ஜெபம் செய். ஜெபம் இல்லாம சுபம் எதிர்பார்க்க முடியாதையா. அன்னாள் சொல்றா, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சுபம், என் ஆத்துமா துள்ளுதே, என் ஆத்துமா பாடுதே, என் ஆத்துமா ஆராதிக்குதே, என் ஆத்துமா பெருமை கொள்கிறதே, என் ஆத்துமா நன்றி சொல்லுதே. இந்த சுபத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு நாள் இதே ஆலயத்தில் வந்து முழங்கால் படியிட்டு மண்டியிட்டு என் தகப்பனை நோக்கி நான் அழுதேனே, கண்ணீர் விட்டேனே, ஜெபித்தேனே, அந்த ஜெபத்திற்கு சுபம் வரும். அன்னாளை போல நீ ஆனந்த கண்ணீரோடு இந்த ஆலயத்தில் நன்றி சொல்லுவாய். அன்னாளை போல ஆனந்த கண்ணீரோடு கர்த்தரை ஆராதிப்பாய். தொடர்ந்து அந்த வசனத்தை உயர்ந்திருக்கிறது. ஐயா, தாழ்ந்து போன என் நிலைமை, தாழ்ந்து போன என் வாழ்க்கை, தாழ்ந்து போன என் சூழ்நிலை உயர்ந்து விட்டது. எத்தனை பேர் சொல்றீங்க? பக்கத்தில் கூட பார்த்து ஒரு பிளஸ் பண்ணி சொல்லுங்களேன். தாழ்ந்து போன உங்க நிலைமைய உயர்த்த போறாரு. கர்த்தர் உயர்த்துவாரு. கர்த்தரால எல்லாம் கூடும். தேவன் அற்புதம் செய்ய வல்லவர். ஒரு ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஜெபம் செய், சுபம் வரும். இது வரையில வராத சுபம் இன்னைக்கு உன் ஜெபத்தால நடக்க போகுது. இந்த மாதத்தில் உன் ஜெபத்தால நடக்க போகுது. ஜெபத்தில் சுபம் பெற்ற அன்னாளை போல நீங்களும் சுபம் பெறுவீர்கள். எதிர்பார்த்த சுபம் வரும். நீண்ட நாள ஆசைப்பட்ட நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார். யாரால வெக்கப்பட்டீங்களோ, யாரால துக்கப்பட்டீங்களோ, அவளுடைய சக்கலத்தையே அவளை துக்கப்படுத்தினான் பைபிளை போட்டிருக்கு. பல நாளா துக்கப்படுத்தினா, பல நாளா துக்கப்படுத்தப்பட்ட நிலைமை ஒரு நாள் மாறுதையா. என் கொம்பு உயர்ந்து விட்டது, என் தலை நிமிர்ந்து விட்டது, என் அப்பா என் சூழ்நிலையை மாற்றி விட்டார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜெபம். பக்கத்தில் ஆசீர்வாதமா பார்த்து சொல்லுங்க, உன்னை துக்கப்படுத்தினவங்க எல்லாம் வெக்கப்பட்டு போற நாள் வருது. நீ ஜெபம் செய், உன் குடும்பத்துக்கு சுபம் வரும், உன் பிள்ளைகளுக்கு சுபம் வரும், உன் வாழ்க்கைக்கு சுபம் வரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.